யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. உங்களுக்கு நீ குறித்ததை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். நாம் பொதுவாக குறிப்பெடுப்போம். கேட்கிற செய்தியை குறிப்பெடுக்கிற பழக்கம் நல்ல பழக்கம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்கிறோம். அப்பொழுது அந்த வேலை மிஸ் ஆகாமல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக நம்முடைய ஈவெண்ட்ஸ், நம்முடைய நிகழ்வுகள், இந்த மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்கிறோம். இந்த பழக்கம் உடையவர்கள் காலத்தை திட்டமிட்டு செயல்படுவார்கள். என்னென்ன நேரத்தில், ஒரு நேரத்தை திட்டமிடுதல், காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் ஒரு நாளை நாம் எப்படி செலவிடுகிறோம் என்பதை நாம் குறித்து வைத்துக் கொள்ளும் பழக்கமும் நல்ல பழக்கம். இப்படி எல்லா காரியத்தையும் குறித்து வைக்கிற பழக்கம். ஆனால் இங்கே ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்முடைய ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். குறிப்பு எடுக்கிற பழக்கம் அவர்கிட்ட இருக்கா இல்லையா? இது வரைக்கும் குறிப்பு எடுக்கிற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும். குறித்து வைக்கும் பழக்கம் நல்ல பழக்கம். ஏனென்றால் தேவனே குறித்து வைக்கிறார். நமக்கு அந்த கிருபையை தருவாராக. நம்முடைய தேவன் எல்லா காரியங்களையும் குறித்து துல்லியமாக செயல்படுத்துகிறார். அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த நொடியிலே இதை செய்ய வேண்டும் என்றால் அதை நமக்கு செய்கிறார். இப்படி குறித்து வைக்கும் தேவன். அவர் சர்வ வல்லவர். தேவன் எனக்காக எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார். அதுதான் நடந்திருக்கு, இனியும் அதான் நடக்க போகுது. இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பதஷ்டப்பட மாட்டீங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கும் போது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. எல்லாரையும் ஒரே இரத்தத்தினால தான் தோன்ற பண்ணினார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும். அப்படி என்றால் என்ன? எந்த காலங்களில் ஒருவன் வர வேண்டும் என்று தேவன் குறித்திருக்கிறார். 2014 நம்ம எல்லாம் பூமியில் இருக்கணும்னு தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனிதன் குடியிருப்பதற்கு பூமியை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இவன் பூமியில தான் குடியிருக்கணும் அப்படின்னு தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இதை விட்டுட்டு அவன் எங்கேயாவது குடியிருக்க போனால் அங்கிருந்து விழ வச்சிருவாராம். ஏனென்றால் தேவன் குறித்திருக்கிறார். இப்படித்தான் எத்தனை கிரகங்கள் கோளங்கள்லாம் இருக்குது பாருங்க. புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சூரியனை விட 1.5 லட்சம் மடங்கு பெரிய கிரகங்கள்லாம் இருக்குது, கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் மனிதன் குடியிருப்பதற்கென்று தேவன் பூமியை தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். தேவன் எங்கே குடியிருக்கன்னு வச்சிருக்கிறாரோ அங்கே இருக்கிறதா ஆசீர்வாதம். அவர் குறித்திருக்கிறார். எருசலேமில் குடியிருக்க சொல்லும்போது மோவாப்புக்கு போனால் பிரச்சனை தானே. எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனதுனால பிரச்சனை தானே. யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்பினார். அவன் வழி மாறி போனான். போகும்போது பிரச்சனை தான். இன்னைக்கு வாழ்க்கை பிரச்சனையில், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை வாங்கிட்டா நாம் வெற்றி பெற முடியும். தேவன் உன்னை குறித்து முன்பதாகவே குறித்து வைத்திருக்கிறார். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து வாழ வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. அவர் குறித்தவைகள். ஒரு இன்ஜினியர் ஒரு கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்றால் முதலாவது அங்கே அந்த எலிவேஷன் ரெடி ஆகிறது, ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகிறது, என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் முன்பதாகவே திட்டமிடப்படுகிறது. அந்த வரைபடம் இப்பொழுது கம்ப்யூட்டரில் ரொம்ப அழகாகவே செய்யப்படுகிறது. அந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் வேலைகள் செய்யப்படுகிறது. இதே போலத்தான் தேவன் பூமியை உண்டாக்குவதற்கு முன்னே நம்மை குறித்து திட்டமிட்டு அவர் நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். காலங்களை குறித்தார். இந்த காலத்தில் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் முந்திய காலத்தில், நமக்கு முன்னோர்கள் அதற்கு முந்திய காலத்தில், இப்படி எந்தெந்த காலத்தில் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் குறித்திருக்கிறார். நல்ல இடங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்களும் கொஞ்சம் ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணணும். எனவே குடியிருப்பின் எல்லைகளை அவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். தினசரி ஜெபத்தில் இந்த வசனத்தை வச்சு பரலோகத்தை கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்காக முன் குறித்த அந்த இடம் எங்கே இருக்கிறது,
அதை எனக்கு தாரும் ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், எனக்கு அதை தருவீராகன்னு கேட்டிங்கன்னா தந்துருவார். அவர் சிலருக்கு சொல்லுவார், ஏற்கனவே நான் தந்தேன், நீ அதை வீணாக செலவு பண்ணிட்டேன். கொஞ்சம் பணம் இருந்தவொடனே வேலைக்கு போகலை, நீ அதை கர்த்தர் கொடுக்குற பணத்தை அன்னன்னைக்கு காலி பண்ணிடக்கூடாது. அது மனைவி மாதிரி ரொம்ப முக்கியம். கணவன் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறத அவர் உண்டாக்கும் கடவுள், நீங்கள் அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பணமும் கர்த்தர் கொடுக்கிறது. உதாசீனப்படுத்தினீங்கன்னா ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணா, பின்னால் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கும்போது ரொம்ப ஞானமாக திட்டமிட்டு செலவு பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பணத்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுத்து ஞானமாக செலவு பண்ணணும். அதை லேண்டுக்குரியதை நீங்கள் சேவிங் பண்ணணும். எப்படி சர்ச்சு திட்டமிட்டு செயல்படுதோ அதே போல் தான் நீங்களும் செயல்படணும். அப்படி செயல்படும் போது ஆசீர்வாதம். கர்த்தர் இடங்களுக்குன்னு பணம் கொடுக்குறார், கர்த்தர் வீடு கட்டுறதுக்குன்னு பணம் கொடுக்குறார். விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் வாங்கணும், அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அதே போல் தான் சிலர் வாலிபர்களுக்கு சிலர் ஆரம்பத்திலே ஆசீர்வச்சிருவார். ஆரம்பத்தில் ஆசீர்வச்சவொடனே கட்டி காக்காமல் பாதுகாக்காமல் அதை வீணாக செலவு பண்ணிடுவாங்க, பின்னால் இருந்து கஷ்டப்படுவாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே. ஆண்டவர் என்னென்ன யார் யாருக்கு என்ன எத்தனை குழந்தைகள் எப்போ கொடுக்கணும்னு முன்குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சிலருக்கு குழந்தை ஆண்டவர் கொடுக்குற காலத்தில் வேண்டாம் வேண்டான்ட்டு இப்போ சாராள் பாட்டி ஆனதுக்கப்புறம் டாக்டரா தேடி போய் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு இருப்பாங்க. குழந்தைகளை கர்த்தர் கொடுக்குறார். ஆண்டவர் கொடுக்குற பாக்கியங்கள். இந்த வசனத்தை வச்சு, கர்த்தாவே நீர் எனக்கு குறித்த குழந்தைகளை எனக்கு தாங்க, குறித்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்து, ஏற்கனவே குழந்தை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஆண்டவர் உங்களுக்கு குறித்த பிள்ளைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, வந்து வாச்சிருக்கு பாருன்னு சொல்லக்கூடாது. அவர்களை ஒப்பிடும்போது உங்களை விட அவர்கள் எவ்வளோ பரவாயில்லை. அடுக்கடுத்த குறிப்பு, அவர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில் அவர்களை வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் கர்த்தர் எனக்கு குறித்த பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை உங்கள் விருப்பத்திற்கு வளர்க்கக்கூடாது, அவர்கள் விருப்பத்திற்கும் வளர்க்கக்கூடாது. பிள்ளைகளை பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட அந்த தவறுகள் என்னன்னா, சில பெற்றோர்கள் பிள்ளைகள் விருப்பத்தை மையமாக வைத்தே வளர்ப்பது. சோத்திரம், அவங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அப்படியே வளர்த்து வளர்த்து பிந்தி அவர்கள் தேவ திட்டத்தை விட்டு விலகி போய்விடுவார்கள், சுய நலவாதிகளாக போயிடுவாங்க. எனவே கர்த்தருக்கேற்ற சிச்சையில் வளர்க்க வேண்டும், வேத பிரமாணத்தின்படி வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட பெற்றோர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் உலகத்தில் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. அடுத்து பிள்ளைகளை எப்படி நடத்தணுமா? நடத்த வேண்டிய வழியிலே நடத்த வேண்டும். பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி நடத்த வேண்டிய வழிகளிலே அவர்களை நடத்தணுமா? பிள்ளைகளை எப்படி வேண்டுமானால் நடத்தக்கூடாது. பிள்ளைகள் எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடத்தணும். குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே. முன்னாலே பேரெல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு குறித்து இந்த காலத்தில் கொடுத்துருக்கிறார். இதை புரிந்து கர்த்தருக்காக வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? சரி, இப்போ அடுத்து யோசிப்போம். பிள்ளைகள் பக்கம் வருவோம். பிள்ளைகள் என்ன நினைக்கணும்? கர்த்தர் இந்த பெற்றோருக்கு என்னை குறித்து கொடுத்திருக்கிறார். எதுக்கு? உங்களால் உங்கள் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட, உங்களை நினச்சி உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படணும். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். உங்கள் அப்பா அம்மாவை அள வைக்காதீங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஏற்கனவே அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். என்னமும் பிள்ளைய பெற்றா கண்ணீரா, தென்னையை வச்சா இளநீர் அப்படிங்கிற பழமொழியை மாற்றிட்டு, இல்லை, பிள்ளைய பெற்றா ஆனந்த கண்ணீர். நம்ம எல்லாரும் நம்ம தாய் தகப்பனை என்ன செய்ய வைக்கணும்? சந்தோஷப்படுத்தணும். நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்களோ இல்லையோ, அவங்கள வேதனைப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா சந்தோஷம்.
ஏனென்றால் இந்த காலத்தில் கர்த்தர் உங்களை உங்க பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக உங்க பெற்றோருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். யோசேப்பு தன் பெற்றோருக்கு என்ன செய்தான்? ஆசீர்வாதமா இருந்தான். பெற்றோருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். பெற்றோருக்கு குளாரி வண்டிகளெல்லாம் அனுப்புனான் அவங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு. பெற்றோரை கனத்துக்குரிய பாத்திரமா கூட்டு வந்தான். பெற்றோர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இவன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருந்தான். எனவே கர்த்தர் என் பெற்றோருக்கு என்னை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், ஆறுதலா இருக்கணும். பர்னபா என்றால் ஆறுதலின் மகன். உடன் பிறந்தவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கணும். உங்களை நினைச்சா அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் வந்துடும். ஆறுதலின் மகனா இருக்கணும். அப்படிலாம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? கர்த்தர் குறித்த காலத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு நீ இருந்தா தான் அந்த வீடு வளரும். அந்த குடும்பத்தை நீ தான் தலை தூக்கி கொண்டு வர முடியும். அந்த தலைமகனா இருக்கணுமே தவிர சோத்திரம் விளையாட்டு பிள்ளையா இருக்கக்கூடாது. குடும்பத்தை தலை நிமிர்த்தி கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். இன்னும் 5 வருஷம் பார்ப்பேன், அப்புறம் பாரு எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுருவேன் உன்னை. 25 வருஷம் கழித்து நீ முதியோர் ஆகும்போது என்ன செய்வேன்? தாய் தகப்பனை கனம் பண்ணணும், நினைக்கணும். கர்த்தர் உன்னை குறித்து கொண்டு வந்திருக்கிறார். இவன் இப்படி பாதுகாப்பான், இப்படி பராமரிப்பான். குடும்பத்தை பற்றி அக்கறையாக இருக்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் அப்படி தான். திருமணமானவனை தலையை திருப்பிட்டு போயிடக்கூடாது. அதே போல் திருமணமான நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. தகப்பனின் தாயும் கனம் பண்ணாதான் உனக்கு ஆயுசு கூடும். உன் வாழ்நாள் நீடித்திருக்கன்னா என்ன செய்யணும்? உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். மாதம் ஒரு சின்ன உதவி தொகை அனுப்பணும். சரிதானே? அன்னைக்கு அப்புறம் மாதம் உங்கள் தகுதிக்கு தக்க, இல்லைன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக தாய் தகப்பனுக்கு ஒரு உதவி தொகை கொடுக்கணும். அவங்களே பார்த்துக்கிடுவாங்கன்னு இருக்கக்கூடாது. சிலர் 1ஆம் தேதி ஆனால் போய் அப்பாட்ட போய் காசை வாங்கிட்டு வந்துடுறது, மனுஷன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணும். இந்த கிருபைகளை கத்த தருவாராக. அவர் உனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார். எந்த இடம் என்பதை குறிக்கிறார். எந்த காலத்திலே நீ குழந்தையாய் பிறக்க வேண்டும் என்பதை குறித்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர் கேட்பேன், உமக்கும் கொடுப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன். அப்படி சொல்ற பெண் தான் என் எஜமானுக்கு நியமித்தவள். எஜமானுக்கு தேவன் நியமித்திருக்கிறார். கர்த்தர் குறிச்சிருந்தது கிடைச்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அன்னைக்கு வசந்த காலம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் குறித்ததை எங்களுக்கு காண்பீங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த செய்தியை கேட்குற எல்லாரும் கர்த்தர் குறித்த காரிய திருமணங்கள் தான் உங்கள் வீட்டில் நடக்கணும். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் உன்னை குறித்து வச்சிருப்பார். கர்த்தர் உனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். உன்னுடைய ஒரு காரியம் தேவ சித்தம்னா ஊழியக்காரங்க ஆவியில் கலக்கம் இருக்காது, தாய் தகப்பனுக்கு கலக்கம் இருக்காது, அவங்களுக்கும் கலக்கம் இருக்காது. இந்த 3 ஒரு நல்ல அடையாளங்கள் தேவனாக நடத்துறதுக்கு. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, தேவன் நியமித்த காரியம். கர்த்தர் ஏற்பாடுகளை செய்கிறார். வாழ்க்கை காரியங்களில் கர்த்தர் குறித்தவைகள் நடக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். என்ன காலத்தை குறித்து வைத்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருடம் அடிமையா இருக்க வேண்டும் என்று தேவன் குறித்தார். ஏன் குறித்தார்? இவர்கள் கானான் தேசத்துக்கு வர வேண்டும். கானான் தேசத்துக்கு வர வேண்டும் என்றால் அந்த தேசத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அதற்கு தகுதி உள்ளவனுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், ஆனால் அவர்களுக்குள் இருந்த குறைபாடுகளை சரிப்படுத்துவதற்கு தேவன் அவர்களை அந்த கடினமான மனிதர்களாகிய எகிப்தியர் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அங்கே 400 வருடம் உபத்திரவப்படுகிறார்கள். பட்ட பாடுகளினாலே தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள்.
சில வேளைகளிலே தேவன் சில பாடுகளை நமக்கு அனுமதிப்பது எதற்கு? சில பிரச்சனைகளை அனுமதிப்பது எதற்கு? அந்த பாடுகள் நம்மை புடமிடுகிறது. அந்த பாடுகள் ஆசீர்வாதத்திற்கு உன்னை தகுதிப்படுத்துகிறது. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை. ஏன் ஆளுகை வந்தது? பாடுபட்டதுனால தான் ஆளுகை வந்தது. இதே போலத்தான் இப்போ படுற பாடுகள் இனி வெளிப்படும் மகிமையோடு ஒப்பிட முடியாது. எனவே நம்ம வாழ்க்கையில் வருகிற பாடுகள், ஊழியத்தில் வர்ற பாடுகள், குடும்பத்தில் வர்ற பாடுகள், இவைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் மாறப்போகிறது. பிரைஸ் தி லார்ட். யுத்த நேரத்தில் இப்படித்தான் இதில் ஏதாவது ஒரு விதமான சோதனைகள், சூழ்நிலைமைகள் உனக்கு வரும். இந்த பயிற்சி நீ பெற்றிருந்தால் அந்த சூழ்நிலைமைகளை நீ எளிதாய் கையாள முடியும். எனவே தான் கடினமான பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இதே போலத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காலத்தை குறித்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இப்போ விடுதலையாக்கி கானானுக்குள் கொண்டு போக வேண்டும். இப்போ தேவன் அங்கு குறுக்கிடுகிறார். இது பார்வோனுக்கு புரியவில்லை. அவன் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறான். தேவன் அங்கு இறங்குகிறார். இறங்கும்போது தான் அங்கே வாதைகளை ஆண்டவர் அனுப்புகிறார். தண்ணீரை இரத்தமாக்கி காமிக்கிறார். குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குது? இரத்தமாக இருந்தால் குடிக்க முடியுமா? முடியல. அடுத்து பாருங்க, தவளைகளா பெறப்படுது. எங்க பார்த்தாலும் தவளைகள். இப்படி அடுத்து வருது கொள்ளை நோய், கொப்பளங்கள் வருது, காரிருள், கல்மலை, வெட்டுக்கிளி, தலைப்பிள்ளை சங்காரம். இவ்வளோ வருந்த உடனே எகிப்தில் ஒரு பெரிய கூக்குரல் வந்து, பார்வோன் முதல்ல விடமாட்டேன்னா அவன் தேவ திட்டம் தெரிஞ்சா விட்டுருப்பான். இதே போலத்தான் சில பயிற்சிகள் கொடுக்கப்படும். கர்த்தர் சில இடத்துல கொஞ்ச காலம் உன்னை வச்சு ஒரு காலம் வர்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பார். தற்காலிகமாக அந்த தற்காலிகமான அந்த வேலையை செய்ய செய்ய சரியான இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அந்த தற்காலிகமான பயிற்சி நிரந்தரமான வேலைக்கு நம்மை தகுதிப்படுத்தும். பல சூழ்நிலைமைகளே கர்த்தர் நம்மை பயிற்சி கொடுப்பார். ஸ்தோத்திரம். எப்படி பிள்ளைகள் தாயினிடத்திலே சரியாக பயிற்சி பெறாதனாலே மாமியார் கையில் ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர். எப்படியாவது பயிற்சி பெற வேண்டும், பயிற்சி கொடுப்பார். அதனால தான் நாம் இங்கே பயிற்சி கொடுத்துட்டா நல்ல மாமியார்கள் கர்த்தர் கொடுப்பார். அப்பா அம்மாவுக்கு நல்லா வேலை செய்யுங்க, உங்களுக்கு மாமியார் உங்கள் அம்மா அப்பாவை விட நல்லவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் வேணால் கூட இருப்பாங்க, குறையாக இருப்பாங்க, மற்றபடி நல்லவங்களாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்துறது தானே ஊழியக்காரங்களுடைய வேலை. கனம் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொருவருக்கு இதுதான் பிரமாணம். எந்த காலத்தை குறித்திருக்கிறார்? நீ போதும், அடிமையா இருந்தது போதும். உங்களை என்னையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே முன் குறித்ததுனால நம்ம பாவத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கினார். சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார். வியாதியிலிருந்து விடுதலையாக்கினார். தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கினார். நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட விடுதலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ரோமர் 8:29 வாசிக்கும் போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருப்பதற்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உனக்கு குறித்ததெல்லாம் கர்த்தர் செய்வார். தேவன் என்ன குறித்திருக்கிறார் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருப்பதற்கு. அநேக சகோதரர்கள் மத்தியில் இப்போ யார் முதல் பேரா இருக்கிறாருன்னா, இயேசு முதல் பேரா இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்திருக்கிறாராம். இது ஒரு பிளாஸ்டிக் பொருள். இதே மாதிரி எத்தனை பாட்டில் ரெடி பண்ணலாம்? எவ்வளோ வேண்டுமானாலும் செய்யலாம். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவை வச்சிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசுவை போல நம்ம இருக்கணுங்கிறதுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்குறோம்? அப்படியே குமாரனை போல மாறுறதுக்கு தான். உலகத்தில் ஏன் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார், ஏன் ரட்சித்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்னா, இந்த சாயலுக்கு வர்ற வரைக்கும் விடமாட்டார். இயேசுவை போல உங்களை என்னையும் மாற்றுறதுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம குணத்தை எதோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்? இயேசுவோட. நம்முடைய சுபாவத்தை இயேசுவோட ஒப்பிட்டு பார்க்கிறது, நம்முடைய சிந்தனைகளை இயேசுவோட. இப்படி இயேசுவோட நம்மளை பார்க்க பார்க்க பார்க்க
ஒரு நாள் வருது, இயேசுவை போல நம்ம மாறிடுறோம். இதோட இணைந்த இன்னொரு வசனம் வாசிக்கும் போது, எபேசியர் 1:6 வாசிக்கும் போது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அங்க தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அடுத்து என்ன முன் குறித்திருக்கிறார்? எதற்காக முன் குறித்திருக்கிறார் என்று பார்த்தால், சுவிகார புத்திரராயிருக்கும்படி. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த பூமியில நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய சொத்துல நமக்கு பங்கு, அவருடைய ஆசீர்வாதத்துல நமக்கு பங்கு, அவருடைய வல்லமையில நமக்கு பங்கு, அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்க யாரு? சுவிகார புத்திரர். சுவிகார புத்திரர்னா யாரு? வாரிசு இல்லைன்னு நினைக்கிங்களா? நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்கு வாரிசு. இப்போ உங்களுக்கு இந்த மாவட்டத்தில், இந்த உலகத்தில் எத்தனை நன்மை இருக்குமோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேலையா உங்களுக்கு போகதான் மற்றவங்களுக்கு. முதலாவது பிள்ளைகள் திருப்தியாகட்டும். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா உங்களுக்கு தான் கர்த்தர் செய்வார். நம்ம விவரம் தெரியாதனால தான் சில நேரம் கிளைம் பண்ண முடியல. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட, அப்பா தூசியப்பா, குப்பப்பா, அப்பா ஒன்றும் இல்லைப்பா. ஆண்டவர் அங்கே உட்கார்ந்து, ஐயோ இவனை நான் பிள்ளையா, என் பிள்ளை இப்படியா பேசுறது, உன்னை சுவிகார புத்திரரா மாற்றி இருக்கிறாரு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கம்பீரம், ராஜ கம்பீரம். உங்க நடந்து போகும்போதே உங்களுக்கு என்ன தெரியணும்? ராஜ கம்பீரம். கர்வத்தில் நடக்கக்கூடாது. ராஜ கம்பீரத்துக்கும் கர்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாம் என்னுடையது நினைக்கிறது கர்வம். நான் தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்கிறது என்ன வாழ்க்கை? ராஜ கம்பீரம். எல்லாம் நான் யார் தெரியுமா? அது சுயமும் பெருமையும் கர்வமும் உள்ள வாழ்க்கை. இப்போ நம்ம அப்படி இருக்கும், கம்பீரமாக தெரியும். ஏன்னா என் தேவனுடைய பிள்ளைனா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு நிறைய உரிமைகள் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பிசாசு ஒன்றும் இல்லாதவனா உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் உறிஞ்சிட்டு ரோட்டில் விட்டுட்டான். எருசலேம்லேருந்து எரியோவுக்கு போகும்போது கள்ளன், அவன் தான் பிசாசு, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். உன்கிட்ட இருக்கிற பணத்தை, சுகத்தை, நன்மையை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். இன்னைக்கு தகப்பன் வந்தார், என் மகன் சொல்லி தூக்கி எடுத்து எல்லாமே உனக்கு திரும்ப தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குறவங்க நீங்கள் ஒருவேளை எல்லாம் இழந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சந்தித்து அவருடைய வாரிசா உன்னை தெரிந்தெடுத்து அவருடைய சொத்துக்கள், நன்மைகளுக்கெல்லாம் உன்னை சுவிகார புத்திரனா மாத்துகிறார். நீ ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல, நீங்கள் எல்லாம் உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்களாகி நீங்கள் எல்லாம் உடையவர்கள், எல்லா நன்மையும் உடையவர்கள், எல்லா ஆசீர்வாதமும் உடையவர்கள், எல்லா பாக்கியமும் உடையவர்கள். இப்போ அந்த சாத்தான் நம்ம மேல அதிகாரம் பண்ண முடியாது. சாத்தானை வென்றார், அந்த அதிகாரத்தை தந்தார். இப்போ அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோம்? இப்போ நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுது, நம்ம கையிட்டு செய்கிற அது ஆசீர்வாதமாக இருக்குது, நம்ம வாழ்க்கையில் உள்ள தீமைகள் விலகுது, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா கர்த்தர் வச்சிடறாரு, மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களா வச்சிடறாரு, மற்றவங்களுக்கு புத்தி சொல்கிறவங்களா வச்சிடறாரு, அநேகரை தூக்கி எடுக்கிறவங்களா வச்சிடறாரு. இப்போ நம்ம தேவன் உயர்த்தி வைக்கிறார், ராஜ பரம்பரையாக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களாக இருக்கிறோம். அவருக்கு முன்னால் ராஜாவாக இருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்துடுறார். சூழ்நிலைமைகளை ஆளுகை. அதனால தான் ஆண்டவர் ஏன் சொல்றார், இறையாதே, அமைதியாயிரு. இன்னைக்கு ஏதாவது இறைச்சல் வந்துச்சுன்னா, ஏதாவது கொந்தளிப்பு இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணக்கூடாது, சூழ்நிலைமையோடு பேசணும். நீங்க நினைக்கும் போதே பதில் வந்துடும். ஏன்னா இருதயத்தில் சொல் பிறவாததுக்கு முன்னாலே பிதாவாகி தேவனுக்கு தெரியும். அதனால எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே ஆண்டவரே அப்படின்ட்டா போதும். சத்துரு எங்கிட்டாவது நுழைஞ்சிருவான் சில நேரம், ஆண்டவரே. சிலருக்குள்ள விஷத்தை கிளப்பி வச்சிருவான், ஆண்டவரே. பிசாசு சிலருக்குள்ள விஷத்தை விதைக்கிறான், அந்த விஷமெல்லாம் வெளியேற வருவதாக இயேசு நாமத்தில். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது பிசாசு விஷத்தை விதைச்சிருந்தா இன்னைக்கு இயேசு அதை வெளியெடுத்து, அதனால தான் பிசாசை துரத்தின உடனே நுர தள்ளுறான், நுர தள்ளி சுகமாகறான், விஷமெல்லாம் வெளியே வருது. இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்களுக்குள்ள சத்துரு ஏதாவது விஷத்தை வச்சிருந்தா அதெல்லாம் வெளியே வந்துடும். இயேசு விடுவிக்கிறார். நீ தேவனுடைய சுதந்திரமான நபர், தேவனுடைய பிள்ளை. நீ புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ சாத்தாம் பிள்ளை மாதிரி யோசிக்க கூடாது, நீ உலக பிள்ளை மாதிரி யோசிக்க கூடாது, நீ தேவனுடைய பிள்ளை. அந்த தைரியத்தில் அதிகாரத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தபடியாக
மத்தேயு 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 11 பேர் இந்த மலைக்கு வந்துருங்கப்பா. இயேசு குறித்த மலைக்கு வந்த உடனே அவர் அங்க அவர்களோட பேசுறார். நம்ம எப்படி தேவனை தரிசிப்பது, எங்க கர்த்தரை ஆராதிப்பது, எப்படி வசனத்தை கேட்பது, இதை கூட கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். 11 பேர் இங்க வந்துருங்க. கர்த்தர் குறித்த மலை. அன்னைக்குள்ள சர்ச்சில் எத்தனை பேர் தான் இருக்காங்க? 11 பேர். இந்த 11 பேர் தான் அடுத்த கூட்டத்தை ரெடி பண்றாங்க. 120 மாறுது. அடுத்த கூட்டத்தை ரெடி பண்றாங்க, 3000 மாறுது. அடுத்த கூட்டத்தை ரெடி பண்றாங்க, 5000 மாறுது, 7000 மாறுது. அதுக்கப்புறம் யாராலும் என்ன முடியல, தொகை கடங்காததா மாறிடுச்சு. கர்த்தர் குறித்த இடத்துல வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆராதனைக்கு வந்தால் மட்டும் போதாது, உபவாச ஜெபங்களுக்கு வரணும், அடுத்த பயிற்சிகளுக்கு வரணும். கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் இங்கே ஆராதனைக்கு வரணும்னு தேவன் குறித்து வைத்திருக்கிறார். இந்த குறிப்பு தெரியாமல் நம்ம நினச்சா வர்றது, நினைக்கலன்னா வரல அப்படின்னா சரி கிடையாது. கர்த்தர் இதை குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிறார் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்க கரெக்டாக நடப்பீங்க. கடைசியா ஒரு வசனம், அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நீதியாய் நியாயம் தீர்ப்பார். போதும். அடுத்து ஒரு நாளை குறித்திருக்கிறார். எதுக்காக? நியாய தீர்ப்புக்குன்னு ஒரு நாளை குறித்து வச்சிருக்கார். அன்னைக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியா வந்து நிற்கணும் ஆண்டவர்கிட்ட. பாஸ்டர் வந்து பேச முடியாது, அம்மா அப்பா வந்து பேச முடியாது, வேற யாரும் வந்து உதவி செய்ய முடியாது. நீ தனித்து தேவனை பார்க்கணும். நியாய தீர்ப்பின் நாள். தேவனுக்கு முன்னால் போய் நின்ன உடனே நம்ம செஞ்ச நிகழ்வுகள் எல்லாம் அங்கே வந்து நிற்கும். நியாய தீர்ப்பின் நாள். அதனால தான் இன்றைக்கி சபை உங்களை உற்சாகப்படுத்துது. நீங்கள் நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மையை அறிவிக்கணும், ரட்சிப்பை அறிவிக்கணும், மற்றவங்களுடைய பாரங்களை நம்ம சுமக்கணும், வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணணும், பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் அன்னைக்கு வந்து நிற்கும்போது கிரீடத்தை கத்த தந்து கனப்படுத்துவார். ஆனால் ஒன்றும் செயல்படலைன்னா நியாய தீர்ப்பின் நாள்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் மனம் திரும்பாதவங்க இருந்தால் இயேசுக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். நியாய தீர்ப்பின் நாளில் நீ ஆண்டவரை நேராக வந்து சந்திக்கணும். தேவனை நீ சந்திக்கும் போது உனக்கு யாரும் கூட நிற்க மாட்டாங்க. அன்றைக்கு நீ நிற்கிறதுக்கு தைரியம் வேணும்னா இயேசுவினிடத்தில் உன் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்கணும். ரட்சிப்பின் வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாக இருக்கணும். ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாக இருந்து அங்கே சொல்லப்படுகிற சில பொறுப்புகளை சுமந்து நீ தேவனுக்காக வாழ்ந்து சத்தியத்தின்படி நடக்கும்போது, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த வாழ்க்கை வாழும்போது, கர்த்தருக்காக நிற்கும்போது உன்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆனால் அன்னைக்கு பயப்படுகிறவர்களும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரர் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையின் காலத்தை வைத்திருக்கிறார். உன்னை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீ தந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு குறித்தவைகளை நிறைவேற்றுவேன், இன்னும் அநேகம் இருக்கிறது என்று உடைய வசனத்தை கொண்டு தெளிவுபடுத்தினதுக்காய் நன்றி. நீர் குறித்தவைகளை புரிந்து கொண்டு நாங்கள் வாழ உதவி செய்யும். இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்கள் மாற்றம் அடைவார்களாக. நீர் குறித்து வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொண்டு வாழ, மனநிறைவோடு வாழ, ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்யும். எல்லா தடைகளையும் நுகங்களையும் உடைத்து போடும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தன் போக்கிலே போகாதபடி தேவன் எனக்காக குறித்து வைத்திருக்கிறார், அதை அறிந்து நான் வாழ வேண்டும் என்கிற விழிப்புணர்வை தருவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number
8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.